இப்ப வந்து 2024-25 பார்த்துட்டோம். 2025-26 அவார்டு படிச்சிருப்பீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல. வள்ளுவர் அவார்டு யாருக்கு? டக்குன்னு நோட் பண்ணிக்கிறீங்களா? வள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா சத்தியவேல் முருகனார். ஓகே, சத்தியவேல் முருகனார் இவங்களுக்கு தான் வள்ளுவர் அவார்டு கொடுத்திருக்காங்க 25-26ல. சத்தியவேல் முருகனாருக்கு. பெரியார் அவார்டு யாருக்கு கொடுத்திருக்காங்க? பெரியார் அவார்டு யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா அருள்மொழி. அருள்மொழி பேர் மட்டும் நோட் பண்ணீங்கன்னா போதும். பெரியார் அருள்மொழி. அம்பேத்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை செல்வன். சிந்தனை செல்வன் வந்து சிந்தனை சிற்பி இந்த மாதிரிலாம் அம்பேத்கரை பாராட்டுறோமா, அதனால சிந்தனை செல்வன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாமே 25-26 அவார்டு. அண்ணா அவார்டு இந்த டைம் யார் வாங்கியிருக்காங்கன்னா துரைமுருகன். துரைமுருகன் தான் வந்து அண்ணா அவார்டு வாங்கியிருக்காங்க. திருவிக அவார்டு நமக்கு நல்லாவே தெரியும். திருவிக அவார்டு யார் வாங்கியிருக்காங்க? திருவிக அவார்டு இறையன்பு சார் தான் வாங்கியிருப்பாங்க. இறையன்பு தான் வாங்கியிருக்காங்க. பாரதியார் அவார்டு யார் வாங்கியிருக்காங்க இந்த டைம்? நோட் பண்றீங்களாப்பா? நோட் பண்றீங்க? பாரதியார் அவார்டு நெல்லை ஜெயந்தா. ஓகே, நெல்லை ஜெயந்தா. பாரதிதாசன் அவார்டு வந்து யுகபாரதி. இது ஃபெமிலியரான பேர், உங்களுக்கு தெரியும். பாரதிதாசன் யுகபாரதி. ஸோ இப்பெல்லாம் ரொம்ப பழைய கரண்ட் அஃபேர்ஸும் கேட்குறாங்க. அதனால 24-25ல இதுல இருந்துச்சு இல்லையா, இதை மட்டுமாச்சு நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சு படிங்க. ஓகேவா? ஸ்லைட் சேஞ்ச் பண்ணட்டுமா? சேஞ்ச் பண்றப்பா. சரி, பாருங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். திருவள்ளுவர் சிலையோட வெள்ளி விழா, சில்வர் ஜூப்ளி 25 இயர்ஸ், அது வந்து எப்ப வந்தது? திருவள்ளுவர் சிலையோட வெள்ளி விழா எப்ப கொண்டாடி இருக்காங்க? வருஷம் ஆக்சுவலி இது 2020ல ஓபன் பண்ணிருப்பாங்க. அப்ப 2025ல பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஜனவரி 1, 2025. ஓகே, 2000ல ஓபன் பண்ணி வச்சது கலைஞர் தான். அதனால அந்த கொஸ்டின் வந்து டிஎம்கே பீரியட்ல ஒரே வருஷத்துல ஒரே மாசத்துல வந்து 2 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஒண்ணு வந்து சிலை திறக்கப்பட்ட இயர் கேட்டிருந்தாங்க, அது வந்து ஜனவரி 1, 2000. அடுத்ததுல பாத்தீங்கன்னா சில்வர் ஜூப்ளி கேட்டிருக்காங்க. ஸோ Jan 1, 2025 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது எல்லாமே வந்து எதுக்காக அமைச்ச குழுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அப்புறம் நீங்க நோட் பண்ணுங்க. எதுக்காக அமைச்ச குழுப்பா? தேர்தல் சீர்திருத்தத்திற்காக. இந்திரஜித் குப்தா குழு வருஷம் 2007. அந்த அளவு போகாது. தார்குந்த் கமிட்டி வேணா 1998 தான் மேம். இந்திரஜித் குப்தா 1998, தார்குந்த் 1974. வீரப்ப மொய்லி, ஏன்னா தார்குந்த் கமிட்டி தான் ஃபர்ஸ்ட் ஒரு தேர்தல் 2007. வீரப்ப மொய்லி 2007. டங்கா குழு வந்து 2010. ஓரா குழுப்பா? ஓரா குழு வருஷம் 93 மேம். வெரி குட். ஓரா வந்து 1993. ஓகே, சோ இப்போ மேட்ச் பண்ணோம்னா என்ன வரும்ப்பா? 2 2 3 4 1 2 3 4 1 ஆன்சர். ஸோ ஏதோ ஒன்று தெரிஞ்சா கூட மேட்ச் பண்ண முடியுதா? இந்திரஜித் மட்டும் தெரிஞ்சா மேட்ச் பண்ண முடியாது, டங்கா தெரிஞ்சாலும் மேட்ச் பண்ண முடியாது. பாருங்க, எல்லாமே ஒன்னொன்னா இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கட்டாயமா ஒண்ணுமே தெரியலனா கூட இங்க பாருங்க ஆப்ஷன் எல்லாமே இங்க ஒண்ணுன்னு இருக்கு, இங்கே 2 இருக்கு. அப்போ நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஒன்னா ஏவா இருக்கும் சியா இருக்கும். ஒண்ணுமே தெரியலனா கூட இதை எலிமினேட் பண்ணிட்டு இந்த 2ல ஏதோ ஒன்று ஒத்தரட்டை பிடிச்சா பை லக் நமக்கு சான்ஸ் இருக்கு, ஏதோ ஒன்று கரெக்டா இருக்கு. சரி, நதிநீர் தீர்ப்பாயத்தோட வருஷம் கேக்குறாங்க. காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் என்ன வருஷம்? கிருஷ்ணால வந்து 2 இருக்கும், கிருஷ்ணா 1, கிருஷ்ணா 2. எதை மீன் பண்றாங்கன்னு தெரியல. சரி, ஏதோ ஒன்று மீன் பண்ணி கனெக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. அடுத்து ராவி பியாஸ், வான்சதாரா. வம்சத்தாரன் வந்திருக்கணும் ஆக்சுவலா. காவிரி நமக்கு தெரியும்பா, என்ன வருஷம்?
காவிரி தீர்ப்பாயம் 2018ல கலைச்சிட்டாங்க, இருந்தாலும் வருஷம் சொல்லுங்க. தீர்ப்பாயத்துல இருந்து கேட்டிருக்காங்க பாருங்க. காவிரி தீர்ப்பாயம் வருஷம் 1990. 1990. 1990ல தான் விமன் கமிஷன் ஆக்ட் வந்துச்சுன்னு சொல்றேன், கரெக்டா? பெண்கள் ஆணைய சட்டம், தேசிய பெண்கள் ஆணைய சட்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்றேன். இந்த பாயிண்ட் கரெக்டா? 1990 இதுலதான் நேஷனல் விமென்ஸ் கமிஷன் ஆக்ட் வந்துச்சுன்னு சொல்றேன். கரெக்ட் தானப்பா? ஆக்ட் வந்தது 1990, கமிஷன் வந்தது 1992. எக்ஸாக்டா சொல்லுங்க, என்ன டேட்டு? Jan 31. ஓகே. நேஷனல் விமென்ஸ் கமிஷன் ஆக்ட் வந்தது 1990. அது எப்ப அந்த கமிஷன் வந்ததுன்னு கேட்டாங்கன்னா 1992 ஜனவரி 31. ஸோ காவிரி ட்ரிபியூனல் 1990. அப்புறம் என்ன ஆப்ஷன்ல கேட்டிருந்தாங்க? கிருஷ்ணா. கிருஷ்ணா 2, கிருஷ்ணா 1 2 இருக்குப்பா. கிருஷ்ணா 1 எப்போ அப்படின்னா 1969ல ஒண்ணு. அதுக்கப்புறம் கிருஷ்ணா 2 ஒண்ணு இருக்கும். அது எப்ப அப்படின்னா 2004ல ஒண்ணு. கிருஷ்ணா 2 2004. அதுக்கடுத்து என்ன ஆப்ஷன் கேட்டிருக்காங்க? ராவி பியாஸ். ராவி பியாஸ் எப்படின்னா சுற்றுச்சூழல் சட்டம் வந்தப்போப்பா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் வந்தப்போ, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்தப்போ. நான் டைப் 86. பண்றதுக்குள்ள சொல்லுங்க. ராவி பியாஸ் 1986. என்னென்ன ஸ்டேட்ல வரும் ராவி பியாஸ்? பெனிஃபிட் அடைகிற ஸ்டேட் சொல்லுங்க ராவி பியாஸ்க்கு. வன்சதாரா. பஞ்சாப் ஹரியானா தானப்பா ராவி பியாஸ்க்கு. வம்சதாரா தான் நமக்கு லாஸ்டா வரும். வம்சதாரா மகாநதிக்கு முன்னாடி. வம்சதாரா பாத்தீங்கன்னா 2010. இதே 2010ல தான் என்ன வரும்னா மகதாயி. மகதாயி ரிவர் இருக்குல்ல, மகதாயி ரிவர் எங்கன்னு சொல்லுங்க. எந்தெந்த ஸ்டேட்டுக்குலாம் பயனடைகிறாங்க? மகதாயும் 2010 தான். கோவா, கர்நாடகாப்பா. கோவா கர்நாடகா. இங்கதான் மகதாய் வரும். வம்சதாரா 2010, மகதாயும் 2010. அவ்வளவுதான். சரி, அவ்வளவுதான், உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்ப சொல்லுங்க, இந்த கிருஷ்ணா கிருஷ்ணா 1ன்னு நினைச்சுக்கோங்க. கிருஷ்ணா 1 1969, 2 தான் 2004பா. மேட்ச் பண்ணி சொல்லுங்க, எனக்கு ஒரு டைம் பாத்துக்கோங்க. எனக்கு நம்பர் சொல்லணும் டக்குன்னு. 2, 3, 1, 4. 2, 3, 1, 4. அவ்வளவுதான். சரி, இதே இந்த தீர்ப்பாயம் சொல்லிருங்க பாப்போம். கோதாவரி தீர்ப்பாயம் சொல்லிருங்க. கோதாவரி தீர்ப்பாயம் எப்ப கிருஷ்ணா 1 வந்துச்சோ சேம் இயர். கிருஷ்ணா 1 சேம் இயர். 1969. கோதாவரி 1969. நர்மதா ட்ரிபியூனல் எப்போ கிருஷ்ணா 1 வந்துச்சோ, எப்ப கோதாவரி வந்துச்சோ அப்பதான் நர்மதாவும் வந்திருக்கு. 1969. 1969. ராவி பியாஸ்க்கு என்ன பார்த்துட்டோம்? 86. 1986. காவிரி ட்ரிபியூனல் கரெக்டா 1990 ஜூன் 2. ஓகே, ஜூன் 2. பிப்ரவரி 2, 2004. நம்ம எதுக்கு பார்த்தோம்ப்பா? என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டி படிச்சோம்? 2024. கிளாஸ்ல பார்த்தோமே, டிவிகே. யாரு புரோட்டம் ஸ்பீக்கர்ப்பா? இந்த இதுக்கு புரோட்டம் ஸ்பீக்கர் யாரு? புரோட்டம் ஸ்பீக்கர் சொல்லுங்க. நான் 2ன்னு வந்தனால நான் ஞாபகப்படுத்தி சொன்னேன். பிப்ரவரி 2. புரோட்டம் ஸ்பீக்கர் யாரு? புரோட்டம்னா என்ன மீனிங்? புரோட்டம்னா என்ன அர்த்தம்? தற்காலிகமா அப்படின்னு அர்த்தம். பேர் சொன்னீங்க, யாரும் சொன்னீங்க கரெக்டா. கருப்பையா. சோழவந்தானோட எம்எல்ஏ கருப்பையா. அவங்கதான் புரோட்டம் ஸ்பீக்கரா இருக்காங்க. புரோட்டம் ஸ்பீக்கர் யாருக்கு முன்னாடி ஓத்தெடுப்பாங்க? யாருக்கு முன்னாடி பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்கப்பா?
யாரு பதவி பிரமாணம் செஞ்சிருப்பாங்க புரோட்டோம் ஸ்பீக்கருக்கு? கவர்னர் கவர்னர். யாருக்கிட்ட இவங்க ரிசைன் லெட்டர் கொடுக்கணும் புரோட்டோம் ஸ்பீக்கர்? அவர் ரிசைனேஷனே கிடையாது. அவரோட ஒர்க்கே என்ன, புதுசா வந்து எல்லாருக்கும் எல்லா எம்பிக்கும் என்ன பண்றது, எல்லா எம்எல்ஏஸுக்கும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது மட்டும்தான் அவரோட ஒர்க்கு. அது முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா புரோட்டோம் ஸ்பீக்கரோட அந்த டெசிக்னேஷன் காலி ஆயிடும். ஸோ அதனால யார்கிட்டயும் ரெசிக்னேஷன் கொடுக்கறதோ யாரும் ரிமூவல் பண்றதோ அந்த மாதிரி வார்த்தையே வராது. இப்ப நடந்தது இல்லையா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன், அது எத்தனாவது எலெக்ஷன்? அது எத்தனாவது எலெக்ஷன்? 17th எலெக்ஷன். இந்த 17th எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கூட்டத்தொடர் ஃபர்ஸ்ட் செஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? மே 11ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மே 11 2026 9:30 AM. ஃபர்ஸ்ட் டைமா அந்த நம்பிக்கை ஓட்டு எப்ப போட்டாங்க? மே 13. ஃபர்ஸ்ட் டைம் அந்த நம்பிக்கை ஓட்டு எல்லாமே நமக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பீக்கர் எலெக்ஷன் டேட் இதுக்கு அடுத்த டேட் தான். ஃபர்ஸ்ட் செஷனுக்கு அடுத்த டேட்ல தான் ஸ்பீக்கர் எலெக்ஷன் வந்து வந்துச்சு. ஓகேவா? சரி, இதெல்லாம் நம்ம அப்படியே அடுத்தது போயிட்டே இருப்போம். சரி, இதுதான் நர்மதா. இதுக்கெல்லாம் பார்த்தாச்சா? மகாநதிக்கு மட்டும் சொல்லிருங்க. மகாநதிக்கு எப்போன்னா 2018. எப்ப வந்து காவிரி தீர்ப்பாயத்தை கலைச்சாங்களோ அப்பதான் மகாநதி. இதெல்லாம் நமக்கு தெரியும்லப்பா. மகாநதி வந்து ஒடிசா சத்தீஸ்கர் நமக்கு தெரியும். மகதாயி இப்பதான் நம்ம சொன்னோம். எதுக்கு? கோவா கர்நாடகா. அதுக்கப்புறம் வம்சதாரா எங்க ஓடுது? வம்சதாரா ஒடிசாவுக்கும் ஏபிக்கும் ஆந்திராவுக்கும். அதுக்கப்புறம் ராவி பியாஸ் பஞ்சாப் ஹரியானா பார்த்தாச்சு. நர்மதா எங்க? நர்மதா பெனிஃபிஷியரி ஸ்டேட்ஸ்ல என்ன? ராஜஸ்தான், குஜராத், அப்படியே பார்த்தோம்னா மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா. மேப்ல வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியா நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் இந்த ஆக்சுவலி இந்த வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் என்ன வருஷம் வந்திருக்கும்பா? அதன் படிதான், அந்த வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் படிதான் இந்த ட்ரிபியூனல் வந்திருக்கும். அதோட வருஷம் சொல்லிருங்க. வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் வருஷம் 1961 51. கொஞ்சம் ஒரு 5 வருஷம் பின்னாடி போனீங்கன்னா கரெக்டா இருக்கும். 1956ல எத்தனாவது தொழில் கொள்கைப்பா? இண்டஸ்ட்ரியல் பாலிசி. செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. இது யாரோட மாடல்ப்பா? செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆகட்டும் இல்ல செகண்ட் 5-year பிளான் ஆகட்டும், யாருடைய மாடல் ஃபாலோ பண்றாங்க? மகளோனோபிஸோடது. ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி என்ன வருஷம்ப்பா? 48. ரெண்டாவது? மூணாவது? 77. 1977. 1970ல சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சங்ககாலம் முதல் இக்காலம் வரையில கேக்குறாங்க இல்லையா? சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல். மின்சாரப்பூவா மேம்? மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி 2018 அந்த மாதிரி வந்திருக்கும்பா. 1977 வேற சொல்லுங்க. அசோகமித்திரன். இந்த படம் வந்து கமல் நடிச்சிருப்பான். இந்த படம் அந்த பேர்ல வந்திருக்க படம். சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்த். சில நேரங்களில் சில மனிதர்கள்ல இவர் இருக்காரா? கமல் இருக்காரா? இல்ல, கமல் இருக்காரா இல்லையான்னு தெரியல. ஆனா 1977 கிடையாது. ஆனா புனல்னு முடியும். புனல்னு முடியும். பிளட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? குருதி புனல். 1977. யாருப்பா குருதி புனல்? யாரோடது? பார்த்தசாரதி. வெரி குட். நான் பார்த்தசாரதி. இந்திரா பார்த்தசாரதி. கரெக்ட். இந்தியர்கள். இந்திரா பார்த்தசாரதி கரெக்டா. சரி, ஓகே ஓகேப்பா. எதுக்கு சொன்னோம்? இண்டஸ்ட்ரியல் பாலிசி 19. அதுக்கு அடுத்து சொல்லுங்க. 1980. அப்புறம் 1991 நமக்கு தெரியும். எல்பிஜி 1991. ஓகேவா? அவ்வளவுதான். எங்கிருந்து இங்க வந்தோம்? சரி, வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட்ல இருந்து வந்திருப்போம். ஓகே, விடுங்க. சரிப்பா, நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். இதுலயே நம்ம நிறைய சொல்லிட்டு இருப்போம்.
குடியரசுத் தலைவர் பதவி காலியாக உள்ள போது அந்த பதவியை யார் வகிக்க முடியாதுன்னு கேக்குறாங்க. வைஸ் பிரசிடென்ட் வகிக்க முடியாதா, இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வகிக்க முடியாதா, பிரைம் மினிஸ்டரா, இல்ல உச்சநீதிமன்ற நீதிபதியா? யாரு வந்து குடியரசுத் தலைவர் பதவி காலியா இருக்கிறப்போ அந்த பதவியை யார் வகிக்க முடியாதுன்னு கேக்குறாங்க. யாரா இருப்பாங்க? பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் பிஎம் பிரைம் மினிஸ்டர் வரவே மாட்டாரு. ஓகேவா? ஆனா நம்ம பாருங்க ஆன்சர் கீ ராங்கு 3 தான் வரும் கரெக்டா. ஃபைனல் ஆன்சர் கீ பாக்குறேன் இதுல கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ இருக்கும். அநேகமா ஆல்னு கொடுத்துருக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா பி. கொஸ்டின் ராங் தானே? இல்ல கொஸ்டின் கரெக்டா இதான் ராங். உச்சநீதிமன்ற நீதிபதியும் வரலாம், தலைமை நீதிபதி வரலாம். தலைமை நீதிபதி இல்லாதப்ப உச்சநீதிமன்ற நீதிபதி வருவாங்க, வைஸ் பிரசிடென்ட்டும் வருவாங்க. நம்ம ஆர்டிக்கலோட பார்த்தோம். அதுக்கு அடுத்து டிபிஎஸ்பி ஸ்டேட் பாலிசி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது வந்து என்ன ஆர்டிக்கல்னு கேக்குறாங்களா? என்ன பார்ட்னு கேக்குறாங்க. என்ன பார்ட்? டிபிஎஸ்பி பார்ட் 4 பார்ட் 4. இதுல என்னென்ன அமெண்ட்மெண்ட் மூலமா எவ்வளோ வந்து ஆட் பண்ணிருக்காங்க டிபிஎஸ்பில? என்னென்ன அமெண்ட்மெண்ட் இன்க்ளூட் ஆகும்? சரி, 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி டிபிஎஸ்பில என்னென்ன ஆர்டிகல்ஸ் இன்சர்ட் பண்ணாங்க? 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 39A 39A. அடுத்தது இன்னொன்னு எந்த ஆர்டிகல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, லேபர்ஸ், அவங்க 43 அட்மினிஸ்ட்ரேஷன்ல A. பார்ட்டிசிபேட் பண்ணணும். 43A. அதுக்கப்புறம் 43A மேம். 48 அடுத்தது 48A. சோ இது வந்து அடிக்கடி கேட்டே இருக்காங்க. அடுத்து 86th அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணாங்க? 86th அமெண்ட்மெண்ட்ல ஆர்டி பேஸ் பண்ணி பண்ண 45 ஆர்டிகல் 45 ஆர்டிகல் 45ல சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அமெண்ட் பண்ணது எல்லாமே. 48லப்பா 48 சிஏஏல ஆர்டிகல் 38 வந்து 38 வந்து பண்ணிருப்பாங்க. சரி, டிபிஎஸ்பி என்ன ஆர்டிகல் பார்த்தாச்சு. அடிப்படை உரிமைகள் பற்றிய சரியான கூற்று. சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது. இது கரெக்டா? இது கரெக்ட் தானப்பா? எஸ் மேம். எஸ் மேம் இது கரெக்ட் தான். அடுத்தது 300A படி சொத்துரிமை என்பது ஒரு சட்ட உரிமை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்ட உரிமை ஏன்னா அது ஒரு உரிமைதான். லீகல் ரைட்டு. அடிப்படை உரிமை அல்லன்னு கொடுத்திருந்தாங்க கூட கரெக்ட். சோ இது வந்து சட்ட உரிமை அல்லன்னு கொடுத்திருக்காங்க, இது தப்பு. தற்போது 6 அடிப்படை உரிமை மட்டுமே உள்ளது. எவ்வளவு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. 6 தானப்பா? அப்ப என்னதான் கரெக்ட்? 1 Yes, 3 ma'am. கரெக்ட். 2 தப்புன்னு போட்டாவே இந்த ஆப்ஷன் போயிருக்கும். சோ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சதுதான், அதனால ஃபுல் ஆன்சருமே பண்ணிக்கலாம். இது வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் பார்ட் 2ல இருந்து 5 to 11 ஆர்டிகல் சொல்றாங்க. பாகிஸ்தானுக்கு ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன் ஆஃப் சர்டைன் மைக்ரன்ட்ஸ் டு பாகிஸ்தான். இங்கிருந்து இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவங்களோட உரிமை பத்தி என்ன ஆர்டிகல் சொல்லுது? ஸ்டார்டிங் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இருந்தப்ப சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? அதுக்கப்புறம் இந்த சிட்டிசன்ஷிப்போட ஏதோ ஒண்ணு சொன்னீங்கன்னா கூட ஓரளவு மேட்ச் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் ஒன் மைக்ரன்ட்ஸ் டு பாகிஸ்தான் 7 commencement of the constitution அது வந்து 5 commencement வந்து 5. 6 என்னன்னு சொல்லிருங்க. 6 வந்து பாகிஸ்தான்ல இருந்து குட். பாகிஸ்தான்ல இருந்து இந்தியானா 6, இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்குனா 7 குட். ஓகே. குடியுரிமையோட தொடர்ச்சி கண்டினியூன்ஸ் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் வந்து என்ன வரும்பா? ஆர்டிகல் 10. நாடாளுமன்ற சட்டத்தால் குடியுரிமையை ஒழுங்குபடுத்துறது ரெகுலேட் பண்றது வந்து பார்லிமெண்ட் தான் இருக்கு 11. அவ்வளவுதான். நம்பர் மேட்ச் பண்ணிருங்க டக்குன்னு. சரிங்க, மேட்ச் பண்ணிக்கோங்க. இதுல எல்லாம் நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. அடுத்து போலாம். எது வந்து salient feature ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்னென்னலாம்? லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் தான் கரெக்ட் இல்லையா? இதான் நம்ம பாப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்டா. சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தானே, நம்ம இந்தியன் சிட்டிசன் தான் இருக்கே தவிர தமிழ்நாடு சிட்டிசன், கர்நாடகா சிட்டிசன், சாரி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கரெக்ட் தான். அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி அமெண்ட் பண்றது கான்ஸ்டிடியூஷன்ல, இது எல்லாமே. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்ப்பா? 1 2 3 எல்லாமே வந்து salient feature தான் இருக்கு. ஓகே, இது சொல்லுங்க பாப்போம்.
இது வந்து இதுவரையில் கேட்காத அமெண்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. 86th மட்டும் கண்டுபிடிச்சா கூட போதுமா இருக்கும். இதுக்கு ஆன்சர் 86th அமெண்ட்மெண்ட் என்னப்பா? 6th to 14th வரை இலவச கட்டாய கல்வி. இது மட்டும் கண்டுபிடிச்சாவே ஆன்சர் எடுத்துடலாம். ஓகே, சரி. அடுத்து 42nd எதுக்கு மேட்ச் ஆகுது? 42nd அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் 42nd. ஸோ 3. 48 எதுக்கு வரும்? 48 என்ன பண்ணிருக்காங்கன்னா, பஞ்சாப் எமர்ஜென்சி வந்து 1 இயர் மேல எமர்ஜென்சி நீட்டிப்பாங்க. ஸோ 356ல திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 48ல பஞ்சாப்ல நெருக்கடி நிலை இருக்கும் போதுதான் 1 வருஷம் நீட்டிச்சிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 356ல திருத்தம் கொண்டு வந்ததே வந்து இதுலதான் 48ல. சரி, இது மட்டும் இது புதுசா கேட்டிருக்காங்க. இதுவரையில் எந்த எக்ஸாம்ல கேட்டதில்ல. அதே மாதிரி இன்டர் ஸ்டேட் சேல்ஸ் டாக்ஸ் வந்து 46th அமெண்ட்மெண்ட்ல கேட்கறாங்க. 46th அமெண்ட்மெண்ட் மாநிலங்களுக்கு இடையேயான விற்பனை வரி. 76th அமெண்ட்மெண்ட் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். 76th அமெண்ட்மெண்ட் 1994 ஷெட்யூல் 9ஓட தொடர்பு இருக்குல்லப்பா. ரிசர்வேஷன் 69% கொண்டு போய் வச்சது 9th ஷெட்யூல்ல. 76th அமெண்ட்மெண்ட் டாக்ஸ் தானே? கரெக்ட் தானே? எஸ் மேம். ஓகே, அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, நான் கொடுத்த கம்பைலேஷன்ல மிஸ் ஆகிற கொஸ்டின் தான் நான் பார்க்குறேன். மீதியில கம்பைலேஷன்ல வந்திருக்கும். ஓகேங்களா? இன்னொரு 3 செட்டு கிளியர் பண்ண டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு. சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு இந்த வார்த்தைகள் 42nd அமெண்ட்மெண்ட் சட்டத்திட்டத்தை பத்தி எது சரின்னு கேட்குறாங்க. இது சேர்த்திருக்காங்கங்கிறாங்க. சோஷியல், செக்யூலர், இன்டிகிரிட்டி கரெக்டாப்பா? எஸ் மேம். கரெக்ட். அதுக்கப்புறம் இந்த 42nd அமெண்ட்மெண்ட் படி ஃபண்டமெண்டல் டியூட்டி சேர்த்திருக்காங்கங்கிறாங்க. இது கரெக்டா? கரெக்ட். 3 அரசு வழிகாட்டி முறைகள் சேர்க்கப்பட்டது. அதை நம்ம இப்ப பார்த்தோம். 39ல எஃப், அதுக்கப்புறம் என்னது 43A, 39ல என்ன சப் கிளாஸ்ன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? 39 எஃப். ஆக்சுவலா 39ல எஃப் அது என்ன சொல்லுதுப்பா? குழந்தைங்களோட 39ல மொத்தம் 39ல மொத்தம் எவ்வளவு இருக்கும்? 6 இருக்கும் மேம். ABCDEF 6 வந்து இருக்கும். அதுல ABC அப்படியே சொல்லுங்க பாப்போம். ஏ 39ல வந்து ரைட் டு லைவ்லிஹுட். இலவச சட்ட உதவி மேம். அது வந்து கேபிட்டல் ஏ. அது கேபிட்டல் ஏ. அது வந்து 39ல கேபிட்டல் ஏ. சரி, கேபிட்டல் ஏ. இதுக்கு வந்து ஒரு கோட் வேர்டு சொல்லியிருந்தோமே லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். சரி, லீடி அது என்னப்பா? அது எனக்கு தெரியாது, சொல்லுங்க. 39A படிதான் அந்த நால்சான்ற இது கொண்டு வருவாங்க. அது ஓகே, அது ஓகே. நானு 39Aல இருந்து 39Aல இருந்து F வரையிலும் இதுதான் லிடிகோ பிஹெச்சி. ஓகேங்களா? இதுதான் வந்து கோட் வேர்டு லிடிகோ பிஹெச்சி. எல்ஐனா லிவ்லிஹுட்ப்பா 39Aக்கு. டினா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். எனக்கு யாராவது தமிழ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் இது சொல்லிடுறேன். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். சி வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். ஒருத்தர்கிட்டயே எல்லா சொத்தும் சேரக்கூடாது அப்படிங்கிறது. பிங்கிறது வந்து பேமெண்ட். டி வருமா? 39D ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். விமனா இருந்தாலும் சரி, மென்னா இருந்தாலும் சரி, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். ஃபர்ஸ்ட் ஹெல்த் வந்து ஹெல்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ்னா இ, ஹெல்த் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னா சி வரும். ஓகேவா? இப்ப சொல்லுங்க எல்ஐ. இது வந்து தமிழ்ல அப்படி சொல்லிருங்க. 39A என்ன சொன்ன? ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணலாம். சொத்தை பிரிக்கிறது மேம். லிவ்லிஹுட். சாரி. வாழ்வாதாரத்தை டெவலப் பண்றது. ஓகே. அடுத்து 39B வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ். வளங்களை வந்து பிரிச்சு கொடுக்கிறது. டிஸ்ட்ரிபியூஷன். அதனால நான் என்ன சொல்லிட்டேன்? டி லிடிகோ பிஹெச்சில. அடுத்தது சிப்பா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தி வெல்த் அப்படின்றது என்னன்னா சொத்துக்கள் எல்லாமே ஒரே இடத்துல குவியறத தடுக்கிறது. பீனா என்ன? 39D என்ன? அதாவது ஈக்குவல் ஒர்க் ஃபார் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். அப்ப வந்து சமமான வேலைக்கு சமமான ஊதியம் கொடுக்கிறது. இ ஹெல்த் ஆஃப் வந்து ஆரோக்கியம். வேலையாட்களோட ஒர்க் பண்றவங்களோட ஒர்க்கர்ஸோடது.
எஃப்ங்கிறது சில்ட்ரனோட ஆரோக்கியம். F. ஓகே, ஹெல்த் ஆஃப் சில்ட்ரன். ஓகேவா, அவ்வளவுதான். 9வது அட்டவணையில இது பார்த்துட்டோமா, இது கரெக்ட். 9வது அட்டவணையில சில தேசிய சட்டங்கள் சேர்த்திருக்காங்களாமா. அந்த மாதிரி எதுவுமே நம்ம தேசிய சட்டங்கள் பத்தியில எதுவுமே நமக்கு கிடையாது. ஸோ 1 2 3ங்கிறது மட்டும் கரெக்ட். ஓகே, ஒருவேளை ஆள் இருந்தா கூட நம்ம இதை பத்தி ஸ்ட்ரக் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து 1 2 3 தான் கரெக்ட். அரசியலமைப்பு நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது. கரெக்டா? கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நிறைய கமிட்டிஸ் வச்சிருப்பாங்க. ஓகே, ஸ்டீரிங் கமிட்டி, இந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் வச்சு தான் நம்ம படிப்போம். எது எதெல்லாம் லார்ஜ் கமிட்டி, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கமிட்டி, சிறிய குழுக்கள் பெரிய குழுக்கள்ல நிறைய படிப்போம். அந்த மாதிரி பண்ணி தான் இந்த பணியை வந்து உருவாக்குனாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு தலைவர் ராஜேந்திர பிரசாத் தலைமையின் கீழே இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இது கரெக்டா? வரைவுக்குழுவோட தலைவர் யாரு? ராஜேந்திர பிரசாத் தான் வரைவுக்குழுவோட தலைவர். டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட் யாருப்பா? அப்ப இது தப்பு. அப்ப ஆன்சர் என்ன? ஏ கரெக்ட், ஆனா வந்து ஆர் வந்து தப்பு. ஓகேவா, அவ்வளவுதான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குழு இருக்கும், பிளாக் கமிட்டி இந்த மாதிரி. ஸோ நிறைய கமிட்டி வச்சுதான் இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. ஓகே, அப்போ ஏ கரெக்ட், இது கரெக்ட், தப்பு. சரி, இதெல்லாமே மேக்ஸ். மேக்ஸ் நீங்க பாத்துக்கங்க, இது எங்கிட்ட வாங்கிக்கோங்க. சரி, இது மட்டும் சொல்லிருங்க. இந்த ரீசனிங் ஒன்று போடுங்க பார்க்கலாம். யார் ஃபர்ஸ்ட் லாஜிக் சொல்றீங்க பார்க்கலாம். ஆன்சர் கூட நான் சொல்லிட்டேன், 299. ம் 13 14 23 48 97. டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. டிஃபரன்ஸ் சொல்லுங்கப்பா. 1, இதுக்கு வந்து 9. இது கரெக்டா எழுத மாட்டேங்குது. இதுக்கு டிஃபரன்ஸ் 25. அவ்வளவுதான். இதை மட்டும் கண்டுபிடிச்சாவே கண்டுபிடிச்சிடலாம் டக்குன்னு. ஈஸிப்பா, நான் இதுவரையில் கண்டுபிடிச்சிட்டேன்ல. 49. இந்த நம்பர்லாம் பார்த்தா என்ன தெரியுது? 1 square 3 Square number difference. ம் prime numbers. 1 1ஓட ஸ்கொயரு, 3ஓட ஸ்கொயரு, 5ஓட ஸ்கொயரு, 7ஓட ஸ்கொயரு. அடுத்தது இங்க என்ன டிஃபரன்ஸ்? 11 ஸ்கொயரோட டிஃபரன்ஸ் வருதா? 121. 121 வருதா? 178 மைனஸ் 97 சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. எனக்கு இதோட டிஃபரன்ஸ் சொல்லுங்க. 48 97 97 48 178 தூக்கம் வருது. 81. 81 எப்படி வரும் நமக்கு? 1 3 5 7. ஓகே, ஆட் நம்பர் சொல்றாங்க. ஓகேப்பா. அப்ப அடுத்தது என்ன ஆன்சரா இருக்கும்? எதோட ஸ்கொயர் வேல்யூ? இது 81. அடுத்தது டிஃபரன்ஸ் என்னவா வரணும்ப்பா? 11. 11 squared ஓட வேல்யூ மேம். டிஃபரன்ஸ் வந்து 121 வரும். அப்ப அந்த 121 178ஐயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாம். அவ்வளவுதான். ஓகே, அப்புறம் ஒரு ஈஸியான ஒரு சம் போடலாமா? இந்த இதுல கொஞ்சம் ஓரளவு கஷ்டமான கொஸ்டின், கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி கொஸ்டின் தான் இதுல வந்து பண்ணிருக்காங்க. சரி, இதுக்கெல்லாம் ஆன்சர் இருக்கு. ஆன்சர் இல்லாம நம்ம பார்க்கலாம். ஓகேவா, நம்ம இப்ப எதுல இருந்து பார்த்தப்பா இதெல்லாம் பார்த்துட்டோம். உங்களுக்கு நாம இருக்கா? 167ல இருந்து நம்ம படிக்கணும். இது பார்த்துருக்கோம், நாம இருக்கா? கோள் கிளர்ச்சி எல்லாம் பார்த்தோம். சரி, நம்ம இப்ப என்ன பார்த்தோமோ அதுல இருந்து பின்னாடி வரலாம். 160 பக்கம் பார்த்தாச்சு. இது யூனிவர்ஸ், இதுவும் பார்த்தாச்சு. சரி, செக் பண்றேன். இது நம்ம பார்க்கல, எனக்கு ஷியோர். சொல்லுங்க, எந்த மண் வகை இந்தியாவோட பெரும்பரப்பை கொண்டுள்ளது? எது வந்து அதிகமான பரப்பு கொண்டிருக்கு? எந்த சாயில் டைப் இந்தியாவுல கேக்குறாங்க? எந்த சாயில் டைப்? வண்டல் மண். அலுவியல் சாயில்.
அலுவியல் சாயில் தான். ஸ்கூல் புக் டேட்டா நம்ம எடுக்கக்கூடாது. ஒண்ணா நீங்க என்ன பண்ணுங்க, பாலிசி நோட்டோட டேட்டா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இளையராஜா கண்ணனோட லேட்டஸ்ட் எடிஷன் வாங்கிக்கோங்க. அதுல நிறைய ஜியாகிரபிக் ரிலேட்டடான கோப்பு, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், அப்புறம் கனிமங்கள், மினரல்ஸ் எங்கெங்க தமிழ்நாடுல இருக்கு, இது எல்லா டீட்டெயிலுமே அது கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இளையராஜா கண்ணன் புக் ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா பாலிசி நோட் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? சரி. இதுல எது வந்து இயற்கை வளங்களை பாதுகாக்க பொது விழிப்புணர்வு தேவைக்கு நிறுவப்பட்ட 2 நிறுவனங்களின் சரியான இணை எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர்ல்டு வைடு வெப் இதுக்கு நமக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கு எல்லாமே கரெக்டா இருக்க மாதிரி தான் தெரியும். என்ன இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் வரும் சிஎஸ்சியும் அப்புறம் WI. WWI, the Wildlife Institute of India. சிஎஸ்சினா சென்டர் ஃபார் சயின்ஸ். இதே அடுத்த இதுல வந்து எக்ஸ்பேண்டா கேட்கலாம். ஓகேவா? 113க்கும் WWF-க்கு என்னன்னு பாத்துக்கோங்க. வேர்ல்டு வைடு ஃபண்ட் ஃபார் நேச்சர். WWF-க்கு WWW-னா தான் இது. அப்ப இது தப்பு தானப்பா? WWF-னா என்ன சொல்லுங்க, எக்ஸ்பேண்ட் சொல்லுங்க. வேர்ல்டு வைட் ஃபண்ட். வேர்ல்டு வைடு ஃபண்ட். சிபிஆர்னா காமன் பார்ட்டிசிபேஷன் ப்ரோக்ராம் தான். ஆனா இந்த காமன் பார்ட்டிசிபேஷன் ப்ரோக்ராம் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கு வரல. அப்போ 1 and 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. இதே சிபிஆர் இஇசின்னு ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்கப்பா. இதே மாதிரிதான் சிபிஆர் இஇசி. சிபிஆர் இதுலயே பார்த்துட்டோம். இஇசின்னு என்ன? என்விரான்மெண்ட் எஜுகேஷன் சென்டர். என்விரான்மெண்ட் எஜுகேஷன் சென்டர். ஸோ சிபிஆருக்கு நம்ம என்ன பார்த்தோம்? இது கரெக்ட் தான். காமன் பார்ட்டிசிபேஷன் ப்ரோக்ராம், என்விரான்மெண்ட் எஜுகேஷன் சென்டர். ஓகேவா? ஸோ அது வந்திருக்கும். அது உங்களுக்கு நான் கம்பைலேஷன்லேயே கொடுத்துருப்பேன். இது பாருங்களேன், இது ஃபுல்லுமே ஞாபகம் வச்சு சொல்லுங்க. ஏதோ ஒன்று மேட்ச் பண்ணி ரூல் அவுட் பண்ணி கூட சரியான இணை சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று கன்ஃபார்மாக தெரியினாலும் சொல்லுங்க. இதுக்கு ஒரு மேப் மாதிரி போட்டு நீங்க ஞாபகப்படுத்திக்கோங்க. இது கட்டாயமா கேட்டிருக்காங்க, கண்டினியூவா இப்பெல்லாம் கேக்குறாங்க. தேர்ட் ஒன் தப்பு. தேர்ட் ஒன் தப்பு. ஏன் சவுத் சென்ட்ரல்? சவுத்துக்கு தான் வந்து சென்னை. ஓகே, சவுத் சென்ட்ரலுக்கு வராது. ஓகேப்பா. அடுத்துப்பா. ஃபோர்த் ஒன் கரெக்ட் மேம். கிழக்கு மத்திய கிழக்கு ஈஸ்ட் சென்ட்ரல் ஹாசிப்பூர். ஓகே. ஈஸ்ட் கோஸ்ட்னா என்ன வரும்? ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேனா என்ன வரும்? ஈஸ்ட் சென்ட்ரல்னா ஹசிப்பூர்ப்பா. ஈஸ்ட் கோஸ்ட்னா கல்கத்தா. ஈஸ்ட் கோஸ்ட்னா புவனேஸ்வர் வரும். ஈஸ்ட் கோஸ்ட் புவனேஸ்வர். ஈஸ்டர்ன் ரயில்வேனா கொல்கட்டா. ஈஸ்டர்ன் ரயில்வேனா கொல்கட்டா. ஓகே. சவுத் ஈஸ்டர்ன்னா கொல்கத்தா. ரெண்டுக்கு கொல்கட்டா வரும். என்ன இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், கல்கட்டா எதுக்கு அப்படின்னு. ஈஸ்டுக்கு வந்து கல்கட்டாப்பா, நார்மலா ஈஸ்டுக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன? வேற எதுக்கு கல்கட்டா வரும்? சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேக்கும் வந்து என்ன வரும்? கொல்கட்டா வரும். அவ்வளவுதான். மத்தபடி இப்ப நான் சொன்னது என்ன? இதே நார்த் ஈஸ்ட் ரயில்வேக்கு எல்லாம் என்ன இருங்க, கொல்கட்டா வந்து பண்ணலாம். ஈஸ்டர்ன் ரயில்வே, சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேக்கு கல்கட்டா வரும். ஓகே. ஈஸ்டர்ன் சென்ட்ரலுக்கு என்ன பார்த்தோம்? இசிஆர். ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேக்கு என்ன பார்த்தோம்? ஹாசிப்பூர். புவனேஸ்வர் எதுக்குன்னு தெரியுங்களா? இசிஆர். ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேக்கு தான் வந்து புவனேஸ்வர். இதுக்கு என்னன்னு தெரியுங்களா? ஒரு கிராஸ் மாதிரி போட்டு நம்ம நார்த் சவுத் டைரக்ஷன் வச்சு போட்டிங்கன்னா ஒரே மாதிரி வரும். நார்த் சென்ட்ரல்னா அலகாபாத், பிரயாக்ராஜ்னு இப்போ பேர் மாத்திட்டாங்க. நார்த் ஈஸ்டர்னுக்கு கோரக்பூர். நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒன்று பண்ணுங்க. இந்த ரயில்வே ஜோன்ஸ் படிச்சுட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன்ல நம்ம மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டிஸ்ல படிப்போம் இல்லையா? அது யாரோட ஹெட். ஏன்னா அந்த இதுல நம்ம கொஞ்சம் ஜர்க் ஆகுறோம்ல, அந்த ரெண்டுமே படிச்சுட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன செஷனா இருந்தாலும் நான் அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு அப்புறம் நம்ம பிஒய்க்குள்ள போலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்களா? வட மத்தியத்துக்கு வந்து அலகாபாத் தான். இதே நார்த் ஈஸ்டர்னுக்கு மட்டும் நார்தன் ரயில்வேக்கு சொல்லுங்க. இது கரெக்ட்.
நார்தனுக்கு சொல்லுங்க. ஈசி நார்மலா டெல்லிதானே மேம்? நார்தன் சொல்றேன். அவ்வளவுதான். நார்தனுக்கு வந்து டெல்லி. நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர்னு ஒண்ணு இருக்கும். நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே. அது நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே. அப்படியே ட்ரை பண்ண சொல்லிருங்க. கவுஹாத்தி. ஓகே. சரி, கோரக்பூர் எதுக்கு வரும்பா? கோரக்பூர் எதுக்கு வரும்? கோரக்பூர் எதுக்கு வரும்? நார்த் ஈஸ்ட் ரயில்வே. ஓகே, இது ஏதோ ஒரு ஷார்ட்கட் வச்சு நீங்க படிச்சுட்டு எனக்கு வரணும் நெக்ஸ்ட் செஷனுக்கு. ஓகேவா? சரி, அப்போ 1 4 கரெக்ட். அவ்வளவுதான். மேற்கு மத்தியக்கு என்ன வந்திருந்தா கரெக்டா இருந்திருக்கும்? மேற்கு மத்திய இங்கிலீஷ் என்னது? வெஸ்ட் சென்ட்ரல் என்ன வரும்? வெஸ்ட் சென்ட்ரலுக்கு என்ன வந்திருந்தா கரெக்டா இருக்கும்? ஜபல்பூர். ஓகேவா? வெறும் வெஸ்டர்ன் ரயில்வே வந்திருந்தா மட்டும்தான் மும்பை. இதே வெஸ்ட் சென்ட்ரல்னா என்னது? ஜபல்பூர். சவுத் வெஸ்டர்ன்னா ஹூப்ளி வரும். நீங்க படிங்க.